சரி. இப்போ நம்ம வந்து எப்படி CSV ஃபைல் கிரியேட் பண்ணது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ரோல் நம்பர் ஒரு டைட்டிலு, அடுத்தது நேமு, அடுத்தது ஏஜ், அடுத்தது சிட்டி அப்படின்னு நான் கொடுத்துருக்கோம். இந்த சிட்டியில் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன், அட்ரஸாக மாற்றுறேன். அப்போ அட்ரஸ்னால் இது சேலம்னு இருக்கக்கூடாதுல்ல. ஒரு உதாரணத்துக்கு என்ன இருக்கலாம், கார் ஸ்ட்ரீட் சேலம் அப்படின்றக்கப்ப இந்த இடத்துல நம்ம கமா கொடுப்போம். டிஃபால்ட்டாகவே கமா செப்பரேட்டட் வேல்யூவில் கமான்னு வந்துச்சுனாவே இது தனி காலமாக எடுத்துக்கும், இது தனி காலமாக எடுத்துக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல டிசைனை மாற்றணும். என்ன போடணும், ஸ்ட்ரீட் கமா அட்ரஸ்ன்னு கொடுத்தா ஓகே. பட் எனக்கு அட்ரஸுக்குள்ளாரியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஸ்ட்ரீட் சேலம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் ஒரு கொட்டேஷனுக்குள்ளார போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போ பிரஃப் ரோட் ஈரோடு அப்படின்றக்கப்ப கமா போட்டேன். இது ரெண்டும் ஒரே காலம் தான், அட்ரஸ் காலம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொட்டேஷன் போடுறோம். கிராஸ் கட் ரோட் கோவை அப்படின்றக்கப்ப இது ரெண்டையும் ஒரே கொட்டேஷனில் போடலாம். டெம்பிள் ஸ்ட்ரீட் கமா மதுரை அப்படின்னா இது ரெண்டும் ஒரே காலத்தில் வந்துடும். ஓகேங்களா? இதை நீங்கள் செப்பரேட்டாக இந்த கொட்டேஷன் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இது தனி காலமாக பிரிஞ்சிடும், இது தனி காலமாக பிரிஞ்சிடும். இதுவும் ஒரு அப்ரோச். மீண்டும் CSV ஃபைல் பற்றி நிறைய பேசுவோம். ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.